இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன வேணா பண்ணிக்கலாம். பாய். ஹாய் வீவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி 1/2 kg எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பெரிய வெங்காயம் 3 எடுத்துக்கிட்டோங்க சின்னதாக, புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, 2 தக்காளி, பச்சை மிளகாய் 2, 1/2 கிலோ சிக்கன், 1/2 கிலோ அரிசிங்க, தயிர் 50 ml. சிக்கன் வந்து தோலோடு தாங்க எடுத்துக்கணும், பிரியாணிக்கு அப்போ தான் உடையாமல் இருக்கும். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசி முக்கு 2, எண்ணெய் 150 எடுத்துருக்கோங்க. கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் நான். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக உரட்டுங்க, அது வரையிலும் நல்லா வதக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக வரணுங்க, அது வரையில் வெயிட் பண்ணுவோம். பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாங்க. போதுங்க, இந்த மாதிரி வந்துட்டால் போதும். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு 6 ஸ்பூன் ஃபுல்லாக, ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து போட்டோம்னா 6 ஸ்பூன் நல்லா வருங்க. எனக்கு கைப்பக்குவம் தான், அப்படியே நாங்கள் எடுத்து போட்டுப்பேன் கரண்டியில். நீங்கள் 6 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நிறம் மாதிரி வரட்டுங்க, அது வரையிலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுன்னு சிக்கன் சேர்த்துக்கலாங்க. சிக்கனை கழுவிட்டு ஒரு 2-3 பாத்திரத்தில் நல்லா ட்ரையாக தண்ணி வடியும்போது எடுத்து வைங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா வேறு பாத்திரம் மாற்றி வச்சிங்களா, அடியில் தண்ணியெல்லாம் நின்றுடும். அப்போ பாருங்கள், சீக்கிரமாக வெந்துடும். அதுவும் இல்லாமல் இந்த இஞ்சி பூண்டில் வெந்தால் தான் இந்த சிக்கன் டேஸ்ட்டாக இருக்குங்க, அதனால இப்படி சேர்த்துக்கணும். இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு சேர்த்தோன்னே பிரியாணி வாசம் வருங்க. அதுக்கப்புறம் இந்த புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டா அதோடய ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்குங்க. இந்த ஃப்ளேவர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்றும் சேர்த்தும்போது நீங்கள் பாருங்கள், அதோடய வாசம் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்டுங்க. இதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்த பிறகு நம்ம மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு எவ்வளோ மிளகாத்தூள் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கங்க. சிக்கன் மசாலா, சக்தி சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன் பாருங்கள். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் காரத்துக்கு. இது 3 மட்டும் போட்டால் போதுங்க, வேறு எதுவும் போட வேணாம். இந்த டேஸ்ட்டில் ஒரு நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். இந்த சிக்கன் பிரியாணிக்கும் சிக்கன் வறுவலுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, காம்பினேஷன் நல்லாயிருக்கும். சண்டேனா ஸ்பெஷல் தானுங்க, அதில் இது தாங்க ரொம்ப ஸ்பெஷல். நான்வெஜ் இருந்தே ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையில் நல்லா பொறுமையாக வதக்குங்க. அதுக்கப்புறம் 50 ml தயிர் சேர்த்துங்க. 1/2 கிலோவுக்கு 50 ml தயிர் சேர்த்தணும். இந்த தயிர் சோறு சாப்பாடெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வருங்க, தனித்தனியாக. அதுக்காக சேர்த்துறதுங்க, உடையாது, சாப்பாடும் உடையாது. அதுக்காகவும் இது நல்லாயிருக்கும் தயிர். நான் லெமன் சேர்த்துறது இல்லைங்க, இந்த தயிரோட ஃப்ளேவர்லேயே நல்லா வெந்து வந்துடும். இது ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டுங்க. அரிசி பாருங்கள், கழுவி எடுத்து வச்சுக்கணும் ட்ரையாக, தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பதத்தில் கலரே மாறி வந்துடும் பாருங்கள். இந்த பதத்தில் பிரியாணி அரிசி சேர்த்துக்கிறோம், பாஸ்மதி ரைஸு. இதை ஒரு வாட்டி அப்படி கிளறி விடுங்க. இந்த எண்ணெயில் நம்ம கிளறி விட்டோம்னா அது வந்து சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமலும் வரும், சாப்பாடு கொஞ்சம் நீட்டமாக வருங்க. அதுக்காக இந்த ப்ராசஸ் இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்களா
தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்துக்கலாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும். 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 பங்கு அரிசி 2 பங்கு தண்ணி அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ தான் நான் உப்பு சேர்த்துவேங்க, இதுக்கு முன்னே சேர்த்த மாட்டேன். சிக்கன் எதுலேயுமே உப்பு சேர்த்துறதில்ல. இப்போ சேர்த்துனா கரெக்டாக ஈவனாக இருக்குங்க, எல்லாத்துலேயும் ஒரே அளவாக உப்பு இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கடைசியாக சேர்த்துக்கிறது. சண்டேனாலே நம்ம ஸ்பெஷல் ஆக்கிடணுங்க. 2 விசில் விட்டுருங்க, 2 விசில் போதும் சாப்பாடு வேகிறதுக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பியூட்டிஃபுல், அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாப்பாடும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் பாருங்கள். சாப்பாடு நீட்டமாக இருக்குது பாருங்கள். இதுக்காக தான் அந்த எண்ணெயில் அப்படி கிளறி விடுறது. நல்லா இருக்குங்க இந்த மாதிரி பண்ணால். பாருங்கள், சாப்பாடு தனித்தனியாக தான் இருக்கும், நான் லெமன் சேர்த்துறதில்ல. சாப்பாடு தனித்தனியாக தான் இருக்கும். நல்லா இருக்குங்களா? டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சண்டேனாலே நம்ம வீட்டில் ஸ்பெஷலாக ஏதாவது இருக்கணும் இல்லைங்களா? அதுக்கு இதுதான். இது அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 100 ml எண்ணெய் எடுத்துருக்கேங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாங்க. பெரிய வெங்காயம் 1 எடுத்துருக்கேன், கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இது பாதி அளவு வெந்தால் போதும். அப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க பேஸ்ட்டு. 1 கிலோ சிக்கன் வறுவல். சிக்கன் பாருங்கள், கொஞ்சம் எலும்போட பெரிய பெரிய பீஸாக எடுத்துக்கலாங்க. 1 கிலோ சிக்கனுக்கு 2 தக்காளி போதுங்க. வறுவல்னால தக்காளி அதிகம் போடக்கூடாது. 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாங்க. இந்த வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பிரியாணிக்கும் இந்த வறுவலுக்கும் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று விட்டதில்லை, அப்படி இருக்குங்க. சமைச்சு சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவு வந்தால் போதும், பாதி கலர் வந்தால் போதுங்க. இப்போ சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை நல்லா கழுவிட்டு ஒரு 2-3 பாத்திரத்தில், ஒவ்வொரு பாத்திரத்தில் 5 நிமிஷம் வைங்க. அப்படி 5 நிமிஷம் நீங்கள் மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிஞ்சிருங்க. அப்போ ட்ரையாக இருக்கும். அந்த ஆயில்லையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் அப்படியே குக் ஆகி வரும்போது சிக்கனோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ கிளறி தான் விட்டுருக்கோம், ஆனால் தண்ணியெலாம் இல்லை பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும் உடனே கொஞ்ச நேரத்துலையே. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி எண்ணெயில் வெந்தால் தாங்க சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சண்டேனா ரொம்ப ஸ்பெஷல் இல்லைங்களா? அதில் இந்த பிரியாணி, இந்த சிக்கன் வறுவல் ரொம்ப ஸ்பெஷலுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, இதை செஞ்சு பாருங்கள். தக்காளி 2 சேர்த்துக்கலாங்க. இது சேர்த்தோன்னே நமக்கு இந்த வறுவலுக்கு நிறைய இந்த மசாலாலாம் போடக்கூடாதுங்க. அது ஒரு மாதிரி திக்னஸ்ஸாக அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இதுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவை, நல்லா காரமாக செய்யுங்க, அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரசாரமாக சாப்பிட்டா தான், ஸ்பைஸியாக இருந்தால் தான் நான்வெஜ்ஜு நல்லா சாப்பிட முடியும். அந்த சாப்பிட்ட டேஸ்ட் இருக்குங்க.
அதுக்காக பாருங்கள். இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இதுவும் குக் ஆகட்டுங்க. எண்ணெய் அப்போ தான் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் அப்போ தான் இந்த மசாலாலாம் காரமெல்லாம் அந்த சிக்கனில் இறங்கும். சாப்பிடும்போது ருசியாக இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் அந்த மிளகும் போட்டு நம்ம போடுவோங்க. அதனால காரம் நீங்கள் அதை பார்த்து போட்டுக்கோங்க. பெப்பர் வந்து சேர்த்துணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த வறுவலுக்கு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லாயிருக்கு பாருங்கள். இப்படி வந்துடணுங்க. இப்போ இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி, ஒரு 1/4 லிட்டர் தண்ணி, பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த சிக்கன் வேகிறதுக்கு நம்ம கிரேவியாக எடுக்க மாட்டோம். அதனால் ட்ரையாக தான் எடுக்க போகிறோம். இது வேகிறதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துனா போதும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், தேவையான அளவு உப்பு. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா பிரியாணிக்கு தொட்டுக்க போகிறோம். அது பிரியாணிலேயும் உப்பு இருக்குது இல்லைங்களா, அதனால இது கொஞ்சம் ஒரு பிஞ்ச் கம்மியாக தான் போடணும். அப்போ தான் ரெண்டும் ஈக்குவலாக சாப்பிட முடியும், நல்லாயிருக்கும். சில்லி சிக்கனை விட இது நல்லா பெட்டராக இருக்குங்க. நல்லா ரெண்டும் காம்பினேஷன். அப்படியே இந்த கறியும் பிரியாணியில் உள்ள சிக்கனும் வச்சு சாப்பிட்டா அப்படியே அப்படி சுவைக்குங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், இதை தாளிக்கிறதுக்கு, வறுவல் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் 200 கிராம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 50 ml எண்ணெய் சேர்த்துனா போதும். ஏற்கனவே அந்த கறி வேக வைக்கிறதுக்கு நம்ம 100 ml சேர்த்துருக்கோம். மொத்தம் 150 ml போதும். சின்ன வெங்காயம் பாதி அளவு வேகட்டுங்க. சின்ன வெங்காயம் தாங்க வறுவல் இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கிலோவுக்கு 200 கிராம் சின்ன வெங்காயம். பாருங்கள், இந்தளவு குக்கானா போதும். இப்போ பெப்பர் சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக இருக்கணும்னா கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். கூடவோ குறவையவோ சேர்த்துக்கோங்க. இந்த ஆனியனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டோம். கம கமன்னு வாசமாக ஸ்பைஸியாக நல்லா சமைக்கணுங்க, நல்லா சாப்பிட்ணுங்க. நம்ம ஒரு ஹோட்டலில் நல்லா இருந்தால் தேடி போய் சாப்பிட்றோம் இல்லைங்களா, வீட்லேயே நல்லா சமைக்க கற்றுக்கிட்டா டெய்லியுமே சூப்பராக சமைச்சி சாப்பிட்லாங்க. பாருங்கள், சண்டே ஸ்பெஷல். இன்னும் சண்டே டிஷ்ஷெல்லாம் நிறையா. சண்டே வந்து நான்வெஜ்ஜு தான். இந்த காம்பினேஷனில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், ட்ரையாக தண்ணி வற்றினதுக்கப்புறம் இதை சேர்த்துட்டோம். இது ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டுங்க. நல்லா இதுக்குள்ளே அந்த பெப்பர் எல்லாம் மெர்ஜ் ஆகி நல்லா அதுக்குள்ளே இறங்கணுங்க. அதுக்காக ஒரு 5 நிமிஷம் லோ ஃபயரில் வச்சு நம்ம குக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது பார்க்கவே நல்லா இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹோட்டல்லலாம் என்னங்க சாப்பிட்றோம், வீட்டில் நம்ம நல்லா சமைக்க கற்றுக்கிட்டா நம்ம வீட்டில் சமைக்கிறது தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி இலை சேர்த்து கிளறி விட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடும். இந்த கொத்தமல்லி இலை சேர்த்தும் போதும் அப்படி கமகமான ஒரு வாசம் இருக்குங்க. பாருங்கள்,
சமைக்கும்போது இந்த ஒவ்வொரு ஃப்ளேவரும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு சமைக்கிறது பிடிக்கும். நம்ம நல்லா சமைக்கிறோம் அப்படின்னு நமக்கு தோணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ட்ரையானா போதும். இது சாப்பாட்டோட தொட்டுக்கிட்டு அப்படியே பிரியாணியோட தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா அப்படி இருக்குங்க. உங்களுக்கு நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், இது எப்படி இருக்குது, என்ன டேஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாருங்கள், இவ்வளோ நேரம் ஆகுது. அப்போவும் சாப்பாடு தனித்தனியாக தான் இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ரைஸ் எப்படி வருது பாருங்கள். சிக்கன் பிரியாணி வித் சிக்கன் வறுவல், சண்டே ஸ்பெஷல். இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. எங்கள் செல்லக்குட்டி தான் முதல்ல டேஸ்ட்டு பார்க்க போகிறாங்க. சுடுதுங்க, செம்மையாக சூடாக இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.